கடவுளே இவங்களுக்கு எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் தின்னுனே கிடக்குறானுங்க. எப்ப பார்த்தாலும் சிக்கன் சாப்பிட்றானுங்க, மீன் வறுவல் சாப்பிட்றானுங்க, சிக்கன் வறுவல் போட்டு சாப்பிட்றாங்க, சிக்கன் குழம்பு சாப்பிட்றாங்க. பருப்பு சாம்பார் காய் சாம்பார்லாம் இறங்குறது இல்ல. ஸ்கூல் எப்போ விட்டுட்டு அப்பந்து கறி 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 கறி. மட்டன் பிரியாணி ஒரு நாள், சிக்கன் பிரியாணி 2 நாள், அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல், மீன் வறுவல், மட்டன் கைமா. ஐயோ என்னால முடியல சாமி. ஒரு நாள் செலவு 10, ஒரு மாச செலவு 10 நாள்லயே பண்றாங்க போலகுது. தின்னுனே கிடக்குறானுங்க எப்ப பார்த்தாலும். பத்தாத்துக்கு பேக்கரி கடையில வந்து இந்த ஜாமுன் பண்ணு வேற நடி. ஐயோ எனக்கு தெரியல, டக்குன்னு வரல, சொல்லுங்க. முட்டை பப்ஸ், எக் பப்ஸ், சாரி சிக்கன் பப்ஸ், அப்புறமா கேக்கு, என்னவோ பீஸாவாம் பர்கராம், என்னவோ ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் வச்சு தின்றானுங்க. அப்புறமா என்னவோ என்னால முடியல சாமி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதுவும் இன்னும் ஆட்டம் போடுறதுக்கு இதே. நேற்று இவன் மண்டே ஓடிச்சுன்னு வந்தான், தோ இவன் காலை தேய்ச்சின்னு வந்தான், தோ இவன் முதுக தேய்ச்சின்னு வந்தான். என்னால முடியல. யாருன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு பாடினா போயிட மாட்டேங்குது. என்ன எப்படின்னா என் பசங்க உயிரை காப்பாத்துங்க, ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி எல்லாம் எப்படிக்கிறாங்க பாருங்க. இவங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்றேன், என் உயிர் போயிடும் போலக்குது இவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள. இன்னொரு பிரச்சனை, என்னால சமைச்சு போட முடியல, சாப்பிட்டுனே கிடக்குறானுங்க, அடுப்பானே கிடக்குறேன். என்னால முடியல சாமி, என்னை காப்பாத்துங்க. ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க கடவுளே. ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் வாத்தியார் காலில் கூட விழுந்துக்கிறேன்.